வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழக அரசியல் களம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ரொம்ப பரபரப்பாக வேலைகள் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ள பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் 2வது டைமாக தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு. ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்குமே கொங்கு நாடு இருக்கு இல்லையா, அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங் இடம், அங்கே வந்துட்டு நம்முடைய ஆதிக்கம் அப்படின்றத வெளிப்படுத்தியே ஆகணும், அங்கே வந்துட்டு நம்முடைய பலம் அப்படின்றத தெளிவுபடுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிதீவிரமான வேலைகள் அப்படின்றதுல இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் திமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு இருக்கோம், உள்ளாட்சி தேர்தலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுப்பாளர்கள் போடுவாங்க இல்லையா, ஸோ சீனியர் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, யார் வந்து எந்த தொகுதியில் பொறுப்பாளராக நியமிக்கிறாங்களோ அந்த தொகுதியில் இன்கேஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா திமுக தோக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வச்சே பார்த்தோம் அப்படின்னா வேலைகள் அப்படின்றது வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பாஜக கூட கூட்டணி அப்படின்றத முடிச்சுட்டு திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கட்டத்தில் பரபரப்பு அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது சீமான் இருக்கார் இல்லையா, தமிழக அரசியல் களத்தில் இந்த டைம் கண்டிப்பாக 8% ஓட்டு அப்படின்றதுக்கு மேலே அதிகமாக வாங்கி கரும்பு விவசாய சின்னத்தை வந்து தக்க வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் கையை விட்டு சின்னம் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரும்பு விவசாய சின்னத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகியதா அப்படின்ற ஒரு கட்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கி கொடுத்துருக்காங்க. இப்போதான் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கரும்பு விவசாயி அப்படின்றத சின்னத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மூல முடுக்கெல்லாம் ஒரு வழியாக கொண்டு போய் சொத்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6-7 எலெக்ஷன்ஸில் கடுமையான வேலை அப்படின்றதெல்லாம் பார்த்து இப்போ திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்னமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜக சரியான வாய்ப்பு அப்படின்றத வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சிக்கனோட செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. சீமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த சின்னத்துக்கு வந்துட்டு சரியான டைம்ல உரிமை கோராம விட்டதுனால சீமான் மேலேயும் தப்பு இருக்கு, அவர் கொஞ்சம் மெத்தனமா இருந்ததுனால தான் இந்த சின்னம் போச்சு அப்படின்னு கிசுகிசுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ஆச்சு, எதனால இந்த டைம் நாம் தமிழருக்கு இந்த கரும்பு விவசாய சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்படலை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாநிலத்தில் வந்துட்டு ஒரு கட்சி இருக்கு இல்லை தேசிய கட்சியா ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ரெண்டுக்குமே வெவ்வேறு நிபந்தனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றதுனால தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் இருக்காங்க. 2 கட்சிகள் மீன்ஸ் 2 செட் ஆஃப் கட்சிகள் இருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னம் இருக்கும். அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா அவங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் ஒரு சின்னம் அப்படின்றத தருவாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அந்த சின்னம் அப்படின்றது வழங்கப்படும். இதெல்லாம் பொது சின்னத்தில் வரும். ஸோ கரும்பு விவசாயியை பொறுத்த வரைக்குமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே இன்னும் தமிழக அரசியலில் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்துட்டு அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 8% ஓட்டுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும், நாம் தமிழரை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னே சொல்றாங்க. சரிப்பா, அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்ன, அங்கீகரிக்கப்படாத கட்சினா என்ன, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு 3% இடங்கள்லையாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி வின் பண்ணியிருக்கணும். ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே வின் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். 2வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த சட்டப்பேரவை எலெக்ஷன்ஸ்ல குறைஞ்சபட்சம் 2 எம்எல்ஏ இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மக்களவை தேர்தல் வருது இல்லையா, அதாவது எம்பி எலெக்ஷன், அதுல ஒரே 1% அதாவது ஒரே ஒரு எம்பியோட 6% ஓட்டு அப்படின்றத வாங்கியிருக்கணும். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சிகள்கிட்ட கிடையாது. அப்படி இல்லை எங்கேயுமே வின் பண்ணவே இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 8% ஓட்டு அப்படின்றத ஒரு கட்சி வாங்கியிருக்கணும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மெல்ல மெல்லமா வந்து 1%, 2%, 5%, இப்போ 7% வந்து நிற்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து
வந்துட்டு காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 8% மேலே கிட்டத்தட்ட நாம் தமிழுடைய கணக்குப்படி 10% ஓட்டுகள் அப்படின்றதா அது வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி பொது சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கரும்பு விவசாயி பிடுங்கப்பட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு பெரிய கட்சியாப்பா, ரொம்ப பெரிய கட்சியா அப்படின்லாம் சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த கட்சியிலே கிட்டத்தட்ட வெறும் ஒரு 74 ஓட்டு வாங்கின 2 வேட்பாளர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீம்புக்குன்னு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இருக்கார் இல்லையா, அவர் சார்பில் சொல்லப்பட்டாலும் தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் வீம்புக்குலாம் பண்ண கிடையாது. 2021 எலெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு முன்னாடியே உரிமை கேட்டீங்க, எங்களுக்கு வந்துட்டு கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி வேற ஒரு கட்சி வந்து கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்க கேட்கும்போது போன நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தப்ப அது நியாயமா பட்டுச்சு, இப்போ வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அநியாயமா? ஸோ உங்களுக்கு பண்ணும்போது அது ஃபேவரிசம் கிடையாது, இன்னொருத்தருக்கு பண்ணும்போது அது ஃபேவரிசமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சீமான் மேலேயே பார்த்தோம் அப்படின்னா கேள்விக்கணையை எரிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு சீமான் அவருடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு முன்னாடியே உரிமை கோரிக்கணும் தான், இல்லை அப்படின்லாம் சொல்ல. ஆனால் இந்த தூத்துக்குடி சென்னையில் அந்த புயல் இருக்கு இல்லையா, புயல் வெள்ளத்தப்ப மக்களுடைய பணிகளில் மக்களாக நின்றுக்கிட்டு இருந்தோம், அதனால மறந்துட்டோம். ஸோ இருந்தாலுமே இப்படி ஒரு கட்சி வந்து உரிமை கோர்றாங்க, எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு கட்சி 6-7 வாட்டி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சின்னத்தை அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அந்த மனுவை நீங்கள் வாங்கி வச்சிருந்துருக்கலாம், பரிசீலனை பண்ணியிருக்கலாம். ஆனால் கேட்டோன்னே தூக்கி கொடுக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே கேட்டாங்க, கொடுத்தோம், நீங்கள் கேட்டிருந்தா உங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா சீமானை பொறுத்த வரைக்குமே அவருடைய கடைசி நம்பிக்கையாக இருந்ததே உச்சநீதிமன்றம் தான் அப்படின்னே சொல்லலாம். அங்கே போயிட்டு வழக்கு அப்படின்றது போடுறாங்க. வழக்கு போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நீதிபதியே ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு லக்கில் போல அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கரும்பு விவசாயி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பொது சின்னம், அது வந்துட்டு உங்கள் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய சின்னம் அப்படின்றத தாராளமாக நாங்கள் தூக்கி கொடுத்துருப்போம், இல்லைன்னா அதுக்கான ஆணை அப்படின்றத பிறப்பிச்சிருப்போம். பட் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யார் முன்னாடி வந்து என்ன சின்னம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொது சின்னம் அப்படின்றதுலேருந்து கொடுக்கப்படும். அதுபடி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரதிய பிரஜா அகத்தா அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு இந்த டைம் கரும்பு விவசாய சின்னம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு லக்கில் போல் நீங்கள் வேணால் வேறு சின்னத்தில் நின்று போட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் தேர்தல் ஆணையத்தை இதை பரிசீலனையாவது பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களம் அப்படின்றது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏன்னா நேற்று தான் பார்த்தோம்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜக கிட்டத்தட்ட 100 வேட்பாளருடைய பட்டியல் அப்படின்னு அப்படின்றதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியுமே பார்த்தோம்னா ரொம்ப மோட்டிவா முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம் அரசியல் காலத்தில் ஒரு மாற்றமா நாம் தமிழர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு எம்பி சீட்டாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. பட் அது எல்லாத்துக்குமே என் கார்டு போடுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கரும்பு விவசாய சின்னத்தை வேறொருத்தருக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு பெரிய பின்னடைவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இத்தனை வருஷமா ஒரு சின்னத்தில் நின்று போட்டி போட்டுட்டு இருந்த சீமானுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்னம் கிடையாது. இப்போ திடுதிப்புன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1-2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்னத்தை கொடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பிரச்சாரம் பண்ணி அதில் ஓட்டு போட வச்சு 8% ஓட்டு அப்படின்றது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு கொந்தளிச்சிருக்கக்கூடிய சீமான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சின்னம் கொடுக்கறதுல இவ்வளோ விஷயங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் பாரதிய ஜனதாக்கு மட்டும் எப்படி தாமரை சின்னத்தை கொடுத்தீங்க, நான் வந்துட்டு மயில் சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தேசிய பறவை, அதை தர முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்போ பாரதிய ஜனதா வச்சிருக்கக்கூடிய தாமரையும் கூட தேசிய மலர் தான். அப்போ தேசிய மலரை மாற்றுங்க, இல்லைனா பாஜக இருக்கக்கூடிய அந்த தாமரை சின்னம் இருக்கு இல்லையா அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆவேசமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்ப்பரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லையா, அதே அளவுக்கு உங்கள் கட்சி விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் மெத்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்திருந்தீங்க, கரெக்டான விஷயத்தை கரெக்டான நேரத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் சின்னம் உங்கள் கையை விட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தோம்னா சீமானுக்கு அட்வைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.